அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது மதிப்புக்குரிய ஹஸ்ரத் அவர்களுடைய பயான் நிகழ்வு ஆரம்பமாகும். வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அவசரமாக நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்ளும். இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக இன்ஷா அல்லாஹ் எமது புத்துவில் ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர், கௌரவ தலைவர் மொஹிதீன் பாவா ஹசரத் ஷர்கி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அளவற்ற அருளாளன் புகழ்ந்த அன்புயின் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு இந்த சங்கையான இந்த மாதத்தின் லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு சங்கையான நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு அற்புதப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவா பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபவு தாபியீன்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் வேண்டியனாக இன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையுடைய கௌரவ தலைவர் எம்ஐ சிஸ்டி முஃப்தி ஹசரத் அவர்கள் இன்று இலங்கையில் பல பாகங்களுக்கு சென்று நோன்பு காலம் நோன்பு என்று பார்க்காமல் இந்த சமூகத்துக்காக வேண்டி தன்னால் முடியுமான நிகழ்வுகளை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல இடங்களிலும் நினைக்கின்றேன். சென்ற வாரம் அக்கரப்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதைத் தொடர்ந்து எமது இந்த பொத்துவில் பிரதேசத்துக்கும் வந்து இந்த மக்களை சந்தித்து இந்த மக்கள் மத்தியில் தீனுடைய சில விடயங்களை நாம் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று எமது பிரசித்திக்கு வந்திருக்கின்ற கௌரவ தலைவர்களை பொத்துவில் ஜமியத்துல் உலமா சபை, அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனம், பொத்துவில் முஸ்லீம் சமூகம் சார்பாக, ஊர் மக்கள் சார்பாக என்று வரவேற்று அல்லாஹ் ஆறாம் கூறிய பயணத்தை பொத்திக் கொள்ள வேண்டும் என்ற துவாபிரார்த்தனையோடு இங்கே வருவதைக்குரிய கண்ணியமான கணவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே எல்லோரும் இந்த நிகழ்வு புரியும்பறையிலிருந்து அசத்தருடைய சிறப்பு பயனை நீங்கள் கேட்டு தமது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளில் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن شهد منكم الشهر فليصم. وقال تعالى من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே,
அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு நல்லமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அதிகமாக கொடுக்கிறார். யார் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார். எந்த ஊர், எந்த நாடு, எந்த பாஷை, எந்த நிறம், அது ஒன்றும் அல்லாஹ்வுக்கு பிரச்சனை கிடையாது. தகப்பன் நெருப்பம் வணங்கி கொண்டிருக்கிறார். மகனுடைய உள்ளத்துல இது உண்மை அல்ல என்று வருகிறது. தகப்பனுக்கு இதை விளங்க வைக்க முயற்சி எடுக்கிறார். அவர் வெற்றி அடையவில்லை. தன் தந்தையை விட்டு பல கஷ்டங்களை மேற்கொண்டு மதீனாக்கு வந்து சேர்கிறார். அவருக்கு நாம் அழைப்பது சல்மான் அல் ஃபாரிசி. ஈரான் நாட்டில் நெருப்பு வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து தன்னை உண்மையான ஒரு மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும் என்ற அந்த துடிப்போட, தேற்றத்தோட பல மக்களுடைய கையில் அடிமையாக்கப்பட்டு மதீனாவுக்கு வந்து சேருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்து 2 அடையாளங்களை அடையாளப்படுத்தி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 200 வயதை தாண்டிய ஒரு சஹாபி என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் தான் இந்த சல்மான் ஃபாரிஸ். ஈரான்ல இருந்து வந்தவர் என்று நபி அவர்கள் பார்க்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், சல்மான் மின் அஹ்லுல் பைத், சல்மான் என்ற வீட்டுடையவர். அதை விட வேற என்ன பார்க்க? ஈரான்ல நெருப்பு வணங்கி கொண்டிருந்தவர் மதீனாக்கு வந்து சேர்ந்து விட்டார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சல்மான் என்ற வீட்டுக்காரர். அவர் வந்த என்ன கதவு திறந்து இருக்குதுன்னு சொல்றார். எப்படி மரியாதை நபி அவர்கள். தமீமுத்தாரி அல் அன்சாரி, தமீமுத்தாரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஸைத் இப்னு ஸஅனா யூதராக இருந்த ஒருவர் நபி அவர்களை சோதிப்பதற்காக நிந்தித்தார். நபிக்கு பணம் தேவைப்பட்ட நேரத்தில் பணம் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கடனுக்கு கொடுத்து, ஒரு வியாபார முறை ஒன்று இருந்தது, சலம் என்று, அந்த முறையை அவர்கள் கையாண்டு அவர்களிடத்தில் பணம் எடுக்கப்பட்டு, அந்த பணம் கொடுப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு நபியோட அணிஞ்சிருந்த ஆடையை பிடித்து இழுத்து நபி அவர்களை நிந்திச்சு, கஷ்டப்படுத்தி, நோவிச்சு, தகாத வார்த்தைகள் பேசி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆத்திரத்தை ஏற்படுத்தி, நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நான் இவரிடத்துல பணம் எடுத்திருக்கிறேன், நீ திருப்பி கொடுத்துரு என்று நபி அவர்கள் அதை கொடுக்க வைத்து அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சஹாபியாக மாறுகிறார். யூதராக ஒரு பெரும் ஆலிமாக இருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார், உமரே, என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நான் தான் ஸைத் என்று சொன்ன நேரத்தில் யூதர்களுடைய ஆலிமா நீ என்று நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, ஆம், சரி, நீ எதுக்காக எனக்கு நான் கொடுத்த பணத்தை விட கொஞ்சம் கூடுதலாக, நான் கொடுத்த அந்த பேரிச்சத்தை கூடுதலாக ஏன் நீ தருகிறாய் என்று கேட்ட நேரத்தில், உன்னை அதட்டி எச்சரிக்கை செய்து உன்னை சிரசை வெட்டி விடுவேன் என்று நான் உன்னை பயமுறுத்தின காரணத்தினால் நபி அவர்கள் சிறிது அதிகமாக தர சொன்னார். கண்ணியமானவர்களே, உம்மு ஷரீக் என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து எப்பொழுதும் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். அந்த பெண்ணை கட்டி போட்டு அடிப்பார்கள், நிந்திப்பார்கள், நோய்ப்பார்கள்.
ஆனால் அந்த பெண் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அல்லாஹு தாலா அவர்களுக்கு பானத்தை கொடுத்து அவர்கள் அந்த தாகத்தை போக்கிக் கொண்டார்கள். அதிலிருந்து அந்த பெண் உம்மு ஷரீக் அவர்களுக்கு கடுமையான சூடு காலங்களிலும் அவர்களுக்கு தாகமாக இருப்பது கிடையாது. அல்லாஹு தாலா அவர்களுடைய ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில அல்லாஹ் உதவி செய்தார். அதனால் கண்ணியமானவர்களே, யார் எந்த தேற்றத்துடன் நல்லமல்கள் ஈடுபடுவார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுப்பான். சிறுவராக இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் வயது 8, 9, 10 இருக்கும். நபி அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களும் தனிமையில நபித்துவம் நபி அவர்களுக்கு அந்த கிடைச்ச காலத்துல தொழுகை கடுமையாகுவதற்கு முன் என்ற ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சுமார் நபி அவர்களுடன் நபித்துவத்துல 10 வருடத்துக்கு மேல வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் தொழுகையில அந்த முற்காலத்துல அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்ட நபிமார்களுடைய வணக்க வழிபாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வந்தார்கள் என்று சில முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள். அந்த அடிப்படையில அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் சஜ்தா செய்வதும் அந்த காட்சிகளை பார்த்து வியப்படைந்து நபி அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி பிற்காலத்துல நபியுடைய மருமகனாகவும் அல்லாஹ் அக்பர் அவர்கள் ஒரு சிறந்த சஹாபியாகவும் மதீனாவுடைய பல ஆயிரக்கணக்கான 30,000க்கும் மேற்பட்டவர்கள் தபூக்குக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல உம்மு மக்தூம் போன்ற சஹாபி, கண் பார்வை இல்லாத சஹாபியுடன் துணிச்சலாக மதீனாவுக்கு பாதுகாவலராக இருந்ததையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்த மின்னி மன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இருக்கிறது போல, ஆனா எனக்கு பிறகு நபி கிடையாது என்று சொன்னார். அதனால் கண்ணியமானவர்களே, சிறார்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், பாமரர்கள், யாராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவ இஜ்தபாக்கும். இது அல்லாஹ்வுடைய தெரிவு, அல்லாஹ் எம்மை தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தெரிவு. அலி ரலியல்லாஹு தாய் சகோதரிகள் வந்திருப்பதினால் நான் இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுடைய பெயர் ஃபாத்திமத்து பின்த் அஸத். நபியுடைய மகள் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத். உமர் ரலியல்லாஹு சகோதரி ஃபாத்திமத்து பின்த் கத்தாப். இன்னொரு பெண்மணி மதீனால ஃபாத்திமத்து பின்த் கைஸ். ஃபாத்திமத்து பின்த் கைஸ், ஃபாத்திமத்து பின்த் அஸத், ஃபாத்திமத்து பின்த் கத்தாப், ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் என்று பல ஃபவாத்திம்கள் ஹதீஸ்ல வருகிறதே. ஃபாத்திமாவுக்கு பன்மை, பல ஃபவாத்திம்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருடன் வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டார்கள். ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் நபியுடைய மகள். மகளே, நீ தவறு செய்தாலும் நான் கையை வெட்ட தயங்க மாட்டேன் என்று சொன்னார். என்னுடைய மகளாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அமல்தான் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கும் என்றார்கள். உறவுகளை கொண்டு மாத்திரம் அது ஒரு பெரிய பாக்கியம், சந்தேகமே இல்லை. ஆனால் யார் நல்லமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தான் அதுக்குரிய கூலியை பெற்றுக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் ஃபாத்திமத்து பின்த் கத்தாப், உமர் கத்தாபுடைய சகோதரி, அவர்கள் கையாண்ட விதம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இஸ்லாம், இந்த தீன் கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஃபாத்திமத்து பின்த் கைஸ் என்ற பெண்மணி வந்து நபி அவர்கள்ட்ட கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பேர் திருமணம் முடிப்பதாக தகவல் தந்திருக்கிறார்கள். ஒன்று அபூ ஜஹம், 2வது முஆவியா. யாரை நான் மணமுடிக்க என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், 2 பேரையும் நீங்க முடிக்காதீங்க. முஆவியா
சரியான கஷ்டத்தில் இருக்கிறார், உங்களோட வாழ்க்கையும் கஷ்டத்தில் ஆகிடும். அவருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, அவருக்கு சமாளிக்க முடியாது, அதனால அவரை முடிக்காதீங்க. அபூஜகம் 2 வழக்கம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிக பிரயாணம் செய்யக்கூடியவர் அல்லது பெண்களுக்கு அடிக்கும் பழக்கம் உள்ளவர், அவரையும் நீங்க முடிக்காதீங்க. நீங்க உசாமாவை முடிச்சுக்கோங்க என்று செல்லம் அவர்கள் வழிகாட்டினார். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஃபாத்திமத்து பின்த் அஸத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பாசமான சம்பந்தி யார்? அபூ தாலிப். அபூ தாலிப் யார்? நபியுடைய சிறிய தந்தை. அவர்களுடைய மனைவி ஃபாத்திமத்து பின்த் அஸத். அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸலுக்கு 5 குழந்தைகள், அலி, ஜாஃபர், தாலிப், உகைல், உம்முஹானி. இந்த 5 பேர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குழந்தைகளாக கொடுத்தார். ஒரு பெரிய மோதல். சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று நாங்க பலவிதமான இந்த லௌகீக உலகத்துடைய ஆசாபாசத்துல மூழ்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சோதனைகள்ல சிக்கி கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய அந்த சிந்தனையினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய அந்த பார்வை, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அதால் கவரப்பட்டிருக்கிறது. நாங்க படிச்ச பாடத்திலிருந்து மாண்டசோரி, கிண்டர்கார்டன், நர்சரி, ஃபர்ஸ்ட் காலேஜ், செகண்ட் வந்து நாங்க படிக்கிற பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆத்மீகத்தை உண்டாக்குவதில்லை, லௌகிகத்தின் உச்சகட்டத்தை, உலகத்துடைய மோகத்தையும் ஆசாபாசத்தையும், உலகத்துடைய அந்த தகவலை தான் உள்ளத்துல நிரப்பி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சூழல் AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது எப்படி வரப்போகிறது என்று தெரியாமல் மக்கள் ஒவ்வொரு நாளும் அதுல மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். சயின்ஸ் தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடைந்து அது தன்னுடைய மமதையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகமே எங்கட கையில தான் இருக்குது என்று சில சூப்பர் பவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லுகிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்பல மின்ஹு வஹும் ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க உலகத்தை விட்டு பிரிவதாக இருந்தால், சகோதரிகளே, தாய்மார்களே, யுவதிகளே, வாலிபர்களே, படித்தவர்களே, பாமரர்களே, உலமாக்களே, ஹாஃபிஸ்களே, காரிகளே, எல்லாருக்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விஸ்வாசிகளே, தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக என்று மரணிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். துனியா விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் அந்த உம்மு வரக்கா, எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையின் மரணம் வேண்டும் என்று நபி அவர்களிடத்தில் துஆ செய்யுமாறு சொன்ன, குர்ஆனை மரணம் செய்த அந்த பெண்மணி நபி அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க துஆ செய்ய வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில மரணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை மதீனால் அவர்களுக்கு நசீவாக்கினான். குர்ஆனை மரணம் செய்த பெண், பெண்களுக்காக தொழுகையில் பெண்களுக்காக தனித்துவத்தோட இமாமத் செய்யும் பெண், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் தாண்டு. குத்தப்பட்ட நேரத்தில் மன் கத்தலனி, எனக்கு இந்த அநியாயத்தை செய்தது யார்? அமுஸ்லிமுன் அவ் காஃபிருன், ஒரு முஸ்லிமா அல்லது நிராகரித்தவரா என்று கேட்ட நேரம், இல்லை,
ஒரு நெருப்பு அணுகக்கூடியவர் தான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டார். மதீனா மஸ்ஜிதில் மெஹ்ராப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மெஹ்ராபுக்குள்ள இருட்டு நேரத்தில் ஒளிந்திருந்து அவர்களுக்கு இந்த அநியாயத்தை செய்தார். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு துனியா விட்டு பிரிய போகிறோம். பிரியும் பொழுது அல்லாஹ்க்கு விருப்பமான வார்த்தைகளுடன் துனியா விட்டு பிரிய வேண்டும். அதற்காக தான் சல்மான் பாரிஸ் போன பாதை, தமீமுத்தாரி போன பாதை, ஸைத் இப்னு சானா போன பாதை, உம்மு ஷரீக் அவர்கள் சென்ற பாதை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கடந்த பாதை, உம்மு வரக்கா அவர்கள் போன பாதை, இதுதான் வெற்றிக்குரிய பாதையாக இருக்கும். கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில மரணம் வேண்டும் என்று. அல்லாஹ் இவர்களுக்கு அதை நசீவாக்கினான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய ஒரு வார்த்தை இருந்தது, நுஹிப்புல் மௌத கமா துஹிப்புனல் ஹயாத். நீங்க வாழ விரும்புறது போல ஓ எதிரிகளே நாங்க மௌத்தாக விரும்புகிறோம். எங்களுக்கு மௌத்து விருப்பம், உங்களுக்கு வாழ்க்கை விருப்பம் என்ற இந்த தூதை அவர்கள் மிக அழகாக முன்வைத்திருக்கிறார். அதனால நானும் நீங்களும் இன்று இந்த உலகம் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒரு ஃபிரௌன் தன்னுடைய மமதையில் இருந்தது போல இன்றைக்கு உலகத்துல மேற்கத்திய நாடுகள்ல யாரெல்லாம் தந்த வளர்ச்சியில உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறார்களோ, பணத்தாலும் அவர்களுடைய பொருளாலும் ஆயுதத்தாலும் நாம் தான் என்று அந்த அனரப்புக்குமுல் ஆலா என்று ஃபிரௌன் சொன்னது போல உலக சக்திகள் எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல இந்த பொத்துவேலுடைய இந்த மஸ்ஜிதில உட்கார்ந்து அல்லாவையும் ரசூலையும் ஆகிரத்தையும் சொர்க்கத்தையும் பேசுவதற்காக அல்லாஹ் எமக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தான் என்றால் அல்லாஹ்க்கு நானும் நீங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதை விட வேறொன்று இருக்க முடியாது. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். உலகம் எல்லாம் ஒரு பக்கத்துல கொண்டு வைத்தாலும் இந்த ஈமானுடன் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கிடைத்தால் அதுதான் பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை எங்களுடைய நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு, அதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் அடைய வேண்டும். ஹதரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஒரு காலம் உமருக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை. மதீனா வாசிகள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி கீழே விழுவார்கள். பசியின் காரணத்தினால் மக்கள் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விடுவது என்று கருதுவார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிரசவத்துல கதீஜா என்ற பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கணவன் ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறார்கள். வீட்டுல தண்ணீரை தவிர, பாத்திரத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. பக்கத்து வீட்டுல ஒரு யூதனுடைய வீட்டுல நல்ல ருசியான மனமான ஒரு சாப்பாடு சமைக்கப்படுகிறது. கேட்கவும் முடியாது. வீட்டுக்கு போய் ஒரு முறை போனார்கள், நெருப்பெடுக்க போனார்கள். வீட்டுக்கு வந்து நெருப்பை அணைச்சு விட்டார்கள். திரும்ப போனார்கள். மூணாவது முறை அடுப்பை பத்த வச்சுட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, மதீனாவில் முதல் மகனை அப்துல்லா இப்னு ஜுபைரை பெற்றெடுத்த தாய். அப்துல்லா இப்னு ஜுபைர் என்பவர் பல மொழி ஆற்றலுள்ள லிங்குவிஸ்ட், பல மொழிகள் தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்தார். அப்துல்லா இப்னு ஜுபைர் நீச்சல் அடித்து ஸ்விமிங் பண்ணி தவாஃப் 7 முறை 49 அந்த சுத்துகள் சுத்தியவர் தான் ஹதரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பல மொழிகளில் பேசுவார். காலையில் பேசினால் எல்லாரும் நினைப்பாங்களா இவருக்கு இவ்வளவு துனியாட மோகமான்னு நினைப்பார்களாம். இரவை பார்த்தா தஹஜ்ஜுத்ல ஜிக்ர்ல குர்ஆன்ல இருப்பாராம். வாலிபர்களை பின்பற்ற வேண்டும், உலகத்துடைய ரோல் மாடல் அல்ல, பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களில் வாழ்ந்த அந்த வாலிபர்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பெயரை எடுத்து வாசிங்கள் உலமாக்கள். அவர்களுடைய சம்பவத்தை வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டும். வாலிபர்களை படிங்கள். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா என்னும் உமருடைய சகோதரி ஹப்சா நபியுடைய மனைவி கிட்ட சொல்கிறார்கள், உன்னோட தம்பி நல்ல புள்ள, ரஜுலுன் சாலிஹுன், அவருக்கு வயது 15-16 இருக்கும்,
நபி அவர்களுடைய கவலை வேறொன்றும் இல்லை. அவர் நல்ல புள்ள, ரஜுலுன் சாலிஹுன், 16-15 வயசு அடைஞ்சிட்டாரு. ஆனால் தஹஜ்ஜுல பலகீனமாக இருக்குது நபி அவர்கள் சொல்கிறார். ஏன்? வாலிபராக இருந்தாலும் அவருடைய தொடர்பு அல்லாஹ்வோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ் அவரை கொண்டு வேலை வாங்கி கொள்வார். அவருடைய வாலிபம் ஒரு உச்சக்கட்டத்தை அடையும். ஹதரத் உசாமா படை தலைவராக நியமிக்கப்படுகிறார். யாருக்கு தலைவராக? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சாத், சயீத், ஜுபைர், தல்ஹா போன்ற சஹாபாக்கள். சிலர் ஷஹீதாகி விட்டார்கள். சிலர் அபூ உபைதா ஜர்ரா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்றவர்களுக்கு இந்த வாலிபர், இந்த அடிமையின் மகன், ஸெய்துடைய மகன் உசாமா, அவர் தளபதியாக வருகிறார். எல்லோரும் அவருக்கு வழிபட்டு நடக்கிறார்கள். மொழி, பாஷை, குலம், கோத்திரம், நிறம் அது கிடையாது. அதை அடக்குவதற்கு, அதை இல்லாமலாக்குவதற்கு வந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கு இந்த தூதை கொடுத்தார்கள். நிறத்தை பார்க்க மாட்டோம், மொழியை பார்க்க மாட்டோம், அவர் இந்த ஊர் என்று பார்க்க மாட்டோம். அவர் கலிமா சொன்னால் சல்மான் பாரிசா கட்டி அணைப்போம், என்னுடைய வீடு உனக்கு என்று சொல்லுவோம். கலிமா சொன்னவர் வரும் பொழுது அவர்களுடைய அந்த கலிமாவின் மொழிச்சல் காரணமாக அர்ஷ் முசும்புகிறது. அல்லாஹு தஆலா கலிமா சொன்னதுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு கண்ணியத்தையும் இடத்தையும் கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்தது யார்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அஸ்மாட வீட்டுல சாப்பிடுறதுக்கு கொண்டு இல்லை. பக்கத்து வீட்டுல போயிட்டு வந்து அந்த நெருப்பு அதை பொத்த வச்சுட்டு, சட்டியை வச்சுட்டு, அந்த தண்ணீரை சுட வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சார்கள். யாரெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, என் வயிற்றுல புள்ள துடிச்சு கொண்டிருக்குது. இதுதான் தாய்மார்களே அவர்கள் பட்ட கஷ்டம். அவர்களுக்கு அல்லாஹ் 100 வயதை கொடுத்தான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு காணக்கூடாத, நானும் நீங்களும் சகிக்க முடியாத, நாங்க பொறுத்து கொள்ள முடியாத அப்படியான ஒரு காட்சியை அவர்களுடைய அந்த 90 வயதில் அல்லாஹ் காண்பிச்சான். தன்னுடைய மகன் ஜுபைர் உடைய மகன் அப்துல்லா இப்னு ஸுபைரை ஆடு தொங்க வைப்பது போல சில அநியாயக்காரர்கள் மக்கால தொங்க வச்சார். இழுத்து கொண்டு வா அந்த அஸ்மாவை என்று சொன்னார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை கண்டுட்டு தயங்கவில்லை. துணிச்சலுடன் மகனுடைய ஜனாசாவை பார்த்து பேசினார்கள். மகனே, நான் பெற்றெடுத்த குழந்தை அல்லவா, பல சிரமங்களுக்கு மத்தியில் உன்னை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். நீ அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொண்டாய். யார் உனக்கு இந்த நாசக்கார காரியத்தில் ஈடுபட்டார்களோ அவன் துனியாவையும் ஆகிரத்தையும் பாழாக்கி விட்டான் என்று சொன்னார். என்ன துணிச்சல், என்ன வீரம், என்ன தைரியம்! இதுதான் ஈமானிய பாக்கியம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் இந்த ரமதானில் அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய தாய்மார்களை, எங்களுடைய சகோதரிகளை, எங்களுடைய யுவதிகளை, எங்களுடைய வாலிபர்களை, எங்களுடைய உலமாக்களை, எங்களுடைய பெரியோர்களை, எங்களுடைய படித்தவர்களை, எங்களுடைய சமூகத்தை ஒரு முன்மாதிரியான சமூகமாக ஆக்கித்தான் என்று அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். அது போன்றுதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகிறார்கள் என்று சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அழுகிறார்கள். உமர் கேட்டார்கள், ஏன் அழுகிறாய்? ஹஜ்ரத் உமர் அழுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் கேட்கிறார், ஏன் அழுகிறீங்க உமர்? ஹாதா யௌம் ஃபர்ஹ் வ சுரூர். இன்றைக்கு ரோம் பாரசீகத்துடைய கிரீடங்கள் எல்லாம் செருப்பு வைக்கிற இடத்துல மதீனால போடப்பட்டிருக்குதே, சந்தோஷம் இல்லையா? சந்தோஷப்படக்கூடாதா என்று கேட்ட நேரம் அப்துர் ரஹ்மான், சொத்து செல்வம் வாரது சந்தோஷம் அல்ல, அது வந்தா ஃபித்னாவையும் சேர்த்து கொண்டு வரும். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், வழி தவறி எடுத்து செல்லும் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். துனியாவுடைய மோகத்தில் பல்அம்பின் பாவுரா என்ற அல்லாஹ்வுடைய நேசரை வழி தவறி விட்ட அந்த பெண்களை விட்டு பயந்து கொள்ளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிக்கு மனைவியாக இருந்தும்
துர்ப்பாக்கியமான அந்த பெண்ணை பயந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்த அந்த நபியுடைய மனைவியாக கிடைச்ச பாக்கியத்தை அது தற்சகுனமாக மாற்றிக்கொண்ட, அதை துர்ப்பாக்கியமாக ஆக்கிக் கொண்ட அப்படிப்பட்ட பெண்களை பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய அமானிதத்தை விட்டு செல்கிறேன். ஒரு மனிதனுக்கு உலகத்துல கிடைக்கிற பாக்கியங்கள்ல ஆக பெரிய பாக்கியம் கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, ஆக பாக்கியமான ஒன்றுதான் உலகத்துல கிடைக்கிறதாக இருந்தா ஒரு சாலிஹான மனைவி. அவள் உமர் அந்த வீட்டுக்கு ஒருவர் வந்தார், கொஞ்சம் சொல்லிட்டு போகணும், உமர் என்ற வீட்டுல சரியான கஷ்டமாக இருக்குது, எப்ப பார்த்தாலும் நாங்க தகராறுல இருக்கிறோம், நானும் என்னோட மனைவியும் ஒரே முரண்பட்டு கொள்றோம், அதை கொஞ்சம் சொல்லி சீர்திருத்திக் கொள்ள வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்களும் மனைவியும் அதே சண்டையில தான் இருக்கிறீங்க என்று அவர் வந்தவர் வெளியே போக்குல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டு கூப்பிட்டு ஏன்பா போறான்னு கேட்ட நேரம், இல்லையேண்ட பிரச்சனைய சொல்ல வந்தேன், நீங்களும் அதே பிரச்சனையில தானே இருக்கிறீங்க, அதனாலதான் நான் வெளியேறினேன். இந்த பாரப்பா, மனைவி யார் தெரியுமா? மனைவி தந்த கற்பை பாதுகாக்கக்கூடியவர், மனைவி குழந்தையை பெற்று தரக்கூடியவர், மனைவி உனக்கு உன்னை தவறான வழியில போகாம பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர், மனைவி உன் சொத்தை பராமரிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு பெண் சில தவறுகள் செய்தால், சில குற்றங்கள் செய்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அப்பா, அதுதான் நானும் சகிச்சுக் கொள்கிறேன் சொன்னார். சூரத்து நிசா பெண்களுக்குண்டே சூறாவை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹு தஆலா சூரத்து மரியம் என்ற பெண்ணை அல்லாஹ் இவ்வளவு சிறப்பாக ரப் இப்னி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, அந்த பெண்ணுடைய துஆவை எங்களுக்கு துஆவாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எமக்கு என்ன தந்திருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நிகர் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்தும், இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா சூப்பர் பவர்களும், உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஈமானையும் தக்வாவையும் ரமதானையும் ரமதானுடைய உள்ளச்சத்தையும் தந்து நான் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் பிரிந்தால் இதுதான் எனக்குள்ள பாக்கியமாக இருக்கும். அதை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடன். நல்ல கவனமாக கேளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த பாரப்பா, சொத்து செல்வம் குமிவதை அது நிம்மதி அல்ல, அது ஆபத்தாக மாறிவிடும். அதுதான் நான் இன்றைக்கு அழுகிறேன், அதால குரோதமும் வைராக்கியமும் சண்டையும் வந்துவிடும் என்று பயந்து. கொஞ்ச நாள் போகல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகிறார். அப்துர் ரஹ்மான், நீங்க உமரை பார்த்து அழுகிற நேரத்துல சந்தோஷம் என்று சொன்னீர்களே, சந்தோஷமான நாள் என்று சொன்னீர்களே, இன்னைக்கு நீங்களே அழுகிறீங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இவ்வளவு பணம் படைத்தவர், இவ்வளவு குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்க அழுகிறீங்க. ஓஹோ, எனக்கு இந்த 2 நண்பர்கள் ஞாபகத்துக்கு வந்தார்கள். எப்பயுமே தன்னுடைய பாஸ்ட நினைச்சு பார்க்கணும். நான் எப்படி இருந்தேன் என்றதை யாரும் நினைக்காட்டி தன்னுடைய தீனுடைய முன்னேற்றம் ஏற்பட மாட்டாது. நான் இப்படி இருந்தேன் என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய தீன்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. சில நண்பர்களை பார்த்திருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, மௌத்தாகிட்டார் ஒருவர், அவர் சொல்லுவாரு, ஹஸ்ரத், நான் இந்த ஹோட்டல்ல பிளேட் கழுவினேன், நான் கண்டி முஸ்லிம் ஹோட்டல்ல பிளேட் கழுவினேன், இன்னைக்கு நான் கோடீஸ்வரராக இருக்கிறேன் சொல்லுவார். இன்னொரு ஹாஜியார் இருக்கிறார், அவர் சொல்லுவார், என் தாய் சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, இடியாப்பம் சுட்டுத்தான் அவங்க வாழ்க்கை கழிப்பாங்க, சில நேரம் பசியில நாங்க துடிப்போம். இன்னைக்கு அவர் பெரிய ஒரு பில்லியனராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இது கை அல்லாஹ் மாத்தி கொடுப்பான். கை மாத்தி கொடுக்கக்கூடிய நேரத்துல பொறுமையும் நிதானத்தையும் விலக்கி விடக்கூடாது. அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கக்கூடிய ரப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நீங்க அழுகிறீங்க சொன்னாங்க. என்ன நெருங்கிய நண்பர்கள் ஒன்று ஹம்சா, நபியுடைய சாச்சா, சிறிய தந்தை. முஸ்அப் இப்னு உமைர், ஒரு நாளைக்கு 200 திர்ஹம் பொறுமதியான ஆடை அணியக்கூடியவர் மக்காவில். உஹது போர்க்களத்தில் 2 பேருக்கும் கஃன் கிடையாது. தலைய மூடினால் கால் விளங்குதை, கால மூடினால்
தலைவிலங்குதே. அப்படிப்பட்ட ஹம்னத் பின்த் ஜாஷ் அழுது கொண்டு வருகிறார்கள். ஹம்னா நபியுடைய மதினி முறையாகிறது. ஸைனப் பின் ஜாஷுடைய சகோதரி, என்னம்மா, என்ற கணவன் முஸ்அப் மௌத்தாகிவிட்டார், என்ற சகோதரன் மௌத்தாகிவிட்டார், என்னுடைய தகப்பன் ஷஹீதாகிவிட்டார். எப்படி இருந்திருக்கும் அந்த ஹம்னாவுக்கு? என்னுடைய தகப்பன் என்னுடைய வலது கையாக என்னுடைய ஆடையை கொண்டிருந்த கணவன் என்ற சகோதரர் எல்லோரையும் நான் எழுந்து விட்டேனே என்று துடிச்சு கொண்டு வந்த அந்த ஹம்னாவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் ஷஹீதாகிற நேரத்துல அடக்கம் செய்யறதுக்கு உகதுல அவர்களுக்கு கஃன் புடவை எடுத்தா தலைக்கு வச்சா கால் விளங்குது, காலுக்கு வச்சா தலை விளங்குது. ஒரு 6 மீட்டர் புடவை கூட இல்லாத கஷ்டப்படுகிறார் இந்த முஸ்லிம். அன்றைக்கு 200 திர்ஹம் உடைய பொறுமதியான ஆடை அணிந்தவர். கஃன் இல்லை என்பது பிரச்சனை கிடையாது, ஈமானோடு அல்லாஹ்வோட தொடர்போட மௌத்தாக இருக்கிறார். அதுதான் அவருக்கு கிடைச்ச மார்க்கம். உம்மு வரக்கா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஷஹீதாக்க மதீனால 2 பேர் சேர்ந்து அவர் வீட்டுக்குள்ள தூக்குல போட்டார்கள். ஒரு அடிமை ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதை செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டார்கள். தாயே, நீ பாக்கியமான தாயே, நபியிடத்தில் சொன்னாய் அல்லவா, எனக்கு அல்லாஹ்வோட பானையின் மரணம் வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு அதை நசீபாக்கினான். ஆனா எனக்கு கவலை, என்னுடைய ஆட்சியின் கீழ் இந்த மதீனாவில் நடந்தது என்றுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்பதை திரும்ப ஒருமுறை அதை மீண்டு பாருங்கள். நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அது சல்மான் ஃபாரிஸாக இருக்கலாம், ஸைத் இப்னு ஸனாவா இருக்கலாம், அது உம்மு வரக்காவாக இருக்கலாம், உம்மு ஷரீக்காக இருக்கலாம். நல்ல பாக்கியம் பெற்றவர்கள். துனியால வாழக்கூடிய நேரத்துல சோதனைகளை காண்போம், நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஃபாத்திமாக்கள். அந்த ஃபாத்திமா கத்தாவுடைய மகள் ஃபாத்திமா, உமருடைய சகோதரி ஃபாத்திமா. அடிபட்டு ரத்தம் அடியும் பொழுதும் நிலையாக ஈமானுடன் இருந்த காரணத்தினால் சகோதரன் கத்தாப், உமர் இப்னு கத்தாபுக்கு இஸ்லாம் நசீபானது. அந்த ஃபாத்திமா எப்படி கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு பக்கம் அலி, ஒரு பக்கம் ஜாஃபர், ஒரு பக்கம் தாலிப், ஒரு பக்கம் உக்கைல், ஒரு பக்கம் உம்முஹானி. இந்த 5 செல்வங்களையும் ஈமானோட வளர்க்க வேண்டும். கணவனோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். ஓ அபூ தாலிப், உனக்கும் நபிக்கும் இருக்கிற உறவு நெருக்கமானது. நீங்க சிறிய தந்தை, நபிக்கு பல வருடமாக உதவி செஞ்சவர், ஏன் கலிமாவை சொல்லிடக்கூடாது என்று தாய் துடிக்கிறாள் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா ஃபாத்திமத்து பின்த் அஸத். அவர் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தாய், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தாய். ஃபாத்திமா நபியுடைய மகளுடைய மாமி. மாமிக்கும் மருமகளுக்கும் இருந்த உறவு அதுதான். வாலிப யுவதிகளே, சகோதரிகளே, எங்களுக்கு மாமியார்களை நாங்க ஃபாத்திமா பின்த் அஸதை போல பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இருந்த உறவு கண்ணியமான உறவு. மகளே, நீ என்ற மருமகள் தான். என்ற மகன் நான் மிக கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்திருக்கிறேன். அவருடைய தந்தை இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கும் காலத்தில் நான் இந்த குழந்தையை ஈமானுடன் வளர்க்க பாடுபட்டு இருக்கிறேன். அதை தான் நான் இன்றைய சயின்ஸோடு ஒப்பிடுகிறேன். சகோதரிகளை, தாய்மார், இன்றைய சயின்ஸ் அது ஒன்றும் கிடையாது. அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் முன்னோக்கிய சிரமங்கள், அது ஈமானை பாதுகாக்க. உலகமே ஒரு பக்கம் இருக்குது, குஃபர் உச்ச கட்டத்தில் இருக்கிறது, எல்லோரும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தைரியமாக ஃபாத்திமத்து பின்த் அஸத், என்னுடைய 5 குழந்தைகளையும் ஈமானுடன் வாழ வைப்பேன். அதுதான் இன்றைய தாய்மார்களுக்கு வர வேண்டும். நாங்க படிக்க அனுப்புவோம், ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும். ஆனா அந்த மகன் வரும் பொழுது தாய் என்று சொல்றதுக்கு தயங்கக்கூடிய மகனாக ஆகிவிடக்கூடாது. உலகத்துல எவ்வளவு சம்பவங்களை கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஒரு கால் வருது, லண்டன்ல, அமெரிக்கால, கனடால, உன் தாய் மௌத்தாயிட்டா. ஐ எம் வெரி பிஸி, நான் சரியா பிஸியா இருக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே ஐ வில் நாட் அட்டெண்ட் மை மதர்ஸ் ஃபியூனரல். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எனக்கு வர முடியாது.
அப்படி மோச்சரியில வச்சிரு. ஐ வில் கம் ஆன் சண்டே. நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து அடக்குவேன். நானும் ஒருவராக கலந்து கொள்வேன். தாயாக இருந்தேன், பாலூட்டி ஈமானுடன் வளர்க்க முயற்சி செய்த அந்த தாய்க்கு கிடைச்ச பாக்கியம் இதா. வலா தகுல் லஹுமா உஃப். குர்ஆன் உஃப் என்ற வார்த்தை என்று தாய்க்கு சொல்லாதே என்று வளர்க்கிறது. உலகம் என்ன சொல்லுதுன்னா ஹோம் ஃபார் எல்டர்ஸ், முதியோர் இல்லம். தூக்கி போடுங்க. அங்க எத்தனையோ டாக்டர்களாக வந்தவர்கள் இலங்கையிலையும் அந்நிய நாடுகளிலையும் தகப்பன் தாய் என்று சொல்றதுக்கே தயங்கினவர்கள் ஏராளம். அன்பு வாலிபர்களே, தாயுடைய கால் பாதத்தை கீழ் சொர்க்கம் என்றால், அன்பு யோதி சகோதரிகளே, தாயுடைய காலில் தான் சொர்க்கம் என்றால், இன்றைக்கு நீங்க ஒரு வாலிப பெண்ணாக இருப்பீங்க, நாளைக்கு நீங்க மனைவியாக மாறுவீங்க, நீங்க தாயாக மாறுவீங்கன்றது மறந்துவிட வேண்டாம். அடிச்சான் வாப்பாக்கு ஒரு அரை கண்ணத்துல. எல்லாரும் சூழ்ந்தார்கள். வாப்பாக்கு அடிச்சானே மகன் என்று ஒரு முதியவர் எட்டி பார்த்துட்டு சொன்னாரா, ஓஹோ இவரா வாப்பா, இவருடைய வாப்பாக்கு அடிச்சா. கமா ததீனு துதானு. இன்னைக்கு நீ எப்படி நடந்து கொள்வியோ அப்படிதான் உன்னோட நாளைக்கு நடந்து கொள்ளப்படும். தப்பிச்சு ஓட முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய களத்திலும் அல்லாஹ் ஏட்டை தொங்க வைப்பான். இக்ரா கிதாப, படித்து பார் என்று சொல்வான். இந்த மொபைல், இந்த சிம், இந்த போன்ல இருந்து சிம்ம கலட்டினா ஒன்று வேலை செய்யாது. அல்லாஹ் தாலா நாளை கியாமத்து நாளையும் தராசுல போட்டு நிறுப்பான். படம் பார்த்தோமா, 2-3 வயசுக்குள்ளையும் உம்மாட மொபைல் போனை கைய தேய்ச்சி உம்மா படுத்து கொண்டிருக்கிறா. இன்றைக்கு அதை செய்ய படிச்சிருச்சு. உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்குது. இந்த நேரத்துல தாய்மார்களுடைய அரவணைப்பு தேவை. தாயுடைய பாசம் மட்டுமல்ல, பாசத்தினால் பாவத்துக்கு இடமளிக்கக்கூடிய தாய்களாக மாறிவிடக் கூடாது. நபி அவர்களுடைய பேரன் ஹசன் அல்லது ஹுசைன் வாயில வைக்க பார்த்தது மதுபானத்தை அல்ல, பேரிச்ச பழத்தை. நபி அவர்கள் துடித்து விட்டார்கள். பேரனே இதை சாப்பிடாத, இது ஹராம் என்று சொன்னார்கள். பேரிச்ச பழம் எப்படி ஹராம் ஆகும்? இது சதகால வந்தது, தர்மத்துல வந்தது, ஜகாத்துல வந்தது. நபித குடும்பம் இதை சாப்பிடக்கூடாது சொன்னார்கள். சல்மான் பாரிஸ் வந்து இது சதகா என்று கொடுத்தார் பேரிச்சலை பழத்தை. நபி அவர்கள் சொன்னார்கள், மாஷரல் அம்பியா லானாக்குல், நாங்க சதகா சாப்பிட மாட்டோம், இதை பங்கிடுங்கள் ஏழைகளுக்கு என்று கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பேரிச்ச பழத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். அதனால் சிறு வயதிலிருந்தே எங்களோட குழந்தைகளை அந்த பக்குவத்துடன் அந்த பராமரிப்புடன் நாம் வளர்த்தால்தான் அந்த இலக்கை அடைய முடியும். சிரமம் அல்ல, நேரம் கொடுக்க வேண்டும். தாய்மார்கள் நேரம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை சின்ன வயதிலே குரான் மரணம் செய்யறத லேசா 6-7 வயதுல குரான் பாடம் ஆயிருச்சு. அந்த தாய் அந்த குழந்தைக்கு குரான் ஓதி கொடுக்கும் பொழுது வேகமாக அந்த குரான் பிடிச்சு கொள்கிறது. என்னன்னு பார்த்தா, தாய் பிரசவ காலத்துல அதிகமாக குரான் ஓதி வந்திருக்கிறாள். சுப்ஹான் அல்லாஹ். தாய் குரான் ஓதி வந்த காரணத்தினால அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த குரானுடைய சத்தம் போகிறது. அமெரிக்கான்னு சொன்னா எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேட்போம். அமெரிக்காவுடைய ரிசர்ச் சொல்கிறது, தாய் பிரசவமாக இருக்கும் பொழுது சத்தம் இல்லாத கொஞ்சம் சத்தம் குறைஞ்ச மியூசிக் கேட்கணுமாம். சத்தம் குறைந்த நாங்க என்ன சொல்வோம், குர்ஆனை கேட்க வேண்டும், திக்ரை கேட்க வேண்டும். இதனாலதான் கணவன் மனைவி என்ற அந்த உறவை ஆரம்பிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ. அது அந்த கருத்தரிக்கும் பொழுது அங்கிருந்தே ஆரம்பமாகிறது அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடன். அதனால் நீங்க எல்லோரும் இந்த ரமதான் எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றமான ரமதான். இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய தொடர்பு படுத்தக்கூடிய ரமதான்.
இந்த ரமதான் குர்ஆனும் ஓதக்கூடிய ரமதான், இந்த ரமதான் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய ரமதான், இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ரமதானாக மாறிவிட வேண்டும். நான் இதுக்காக தான் 2 சைடையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சஹாபாக்கள், சஹாபியாத்துகள், வாலிப சஹாபாக்கள், வாலிப அந்த யுவதிகள் சஹாபாக்களில் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் முகம் கொடுத்த கஷ்டங்களை அதை எங்களுக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு, அதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்க. ததஜாஃபா ஜுனூபுஹும் மதாஜியதுன ரப்பஹும் ஹௌஃபா வ தமஅ மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். விலாக்களை படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டு அந்த சஹாபியும் சஹாபி பெண்மணிகளும் அவர்கள் தஹஜ்ஜுதில் ஈடுபடுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். குர்ஆன் அதை சொல்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள நல்லடியார்களாக மாறிவிட வேண்டும். அல்லாஹ்வுடன் எங்களோட தொடர்பு பலமாக இருக்க வேண்டும். இன்றைய உலகம் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிறது. முன்னேற்றத்தை பயன்படுத்துவதோ பாவிப்பதோ பிழை அல்ல, அதை கத்திய போல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்தி அது மாமிசம் வெட்டுவதற்கும் நல்ல பலகாரங்களை வெட்டுவதற்கும் பயன்படுத்தக்கூடியதான் கத்தி. மனிதனை குத்தினால் அது கொலையாக மாறிவிடும். அது ஆபரேஷனுக்கு பயன்படுத்தினால் உயிரை பாதுகாப்பதாக மாறிவிடும். தவறாக பயன்படுத்தும் பொழுது அது ஆபத்தாக வந்து விடுகிறது. இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். லா ரஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல துறவித்தனம் என்பது கிடையாது என்று சொன்னார்கள். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். அதை நீங்கள் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ் அல்லதி அக்ரஜ லிபாதி வத்தய்யிபாத் மினர் ரிஸ்க், யார் இந்த துன்யால ஹலாலாக்குறதை ஹராமாக்குறார்கள் என்று நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா துஹர்ரிமு தய்யிபாத் மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளை உங்களுக்கு ஹராமாக்கி கொள்ள வேண்டாம். வலா தஅதது, வரம்பு மீறி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்ன, நாங்க நல்ல மாமிசம் சாப்பிட மாட்டோம், நல்ல ஆடை அணிய மாட்டோம், நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்று சஹாபாக்கள் 10 பேர் ஒன்று கூடி சொன்ன நேரத்துல தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். அதனால் கண்ணியமானவர்களே, நான் ஒரு வசனம் சொல்றேன், பாடமாக்கி கொள்ளுங்க. 2வது சொல்கிறேன், அதையும் பாடமாக்கி சொல்லுங்க. 3வது சொல்கிறேன், அதையும் பாடமாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த துனியால ஒரு அழகான தூதை தருகிறார். நபி அவர்கள் தருகிறார்கள். சிரிப்பதையும் அழுவதையும் கற்றுத்தந்த முறைகளை கற்றுத்தந்த மார்க்கம் தான் எங்களோட மார்க்கம். மந்தஹிக துஹிக, உன்னத்தரை பார்த்து சிரித்தால் நாளைக்கு அல்லாஹ் பலரை உங்களை பார்த்து சிரிக்க வைப்பார். உன்னத்தருக்காக சிரித்தால் தபஸ்ஸுக்கு வஜ்ஹகிக சதகா, இன்னொருவரை வரவேற்பதற்கு சிரித்தால் அது ஷரியத்தாக சதக்காவாக மாறிவிடுகிறது. இன்னொருத்தரை பார்த்து சிரித்தால் அது நரகமாக மாறிவிடுகிறது. பாவத்தின் ஆரம்பம் இன்பம், 2வது அதனுடைய முடிவு கசப்பு. நன்மையின் ஆரம்பம் சிரமம், அதனுடைய முடிவு அது. பாவத்தின் ஆரம்பம் இன்பம், முடிவு கசப்பு. நன்மையின் ஆரம்பம் கஷ்டம், அதனுடைய முடிவு இன்பம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 9 சகோதரர்கள் தூக்கி கிணத்துல போட்டார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. நினைத்தார்கள் கிணத்துல போட்ட உடனே எல்லாமே முடிஞ்சிடும் நினைச்சார்கள். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வட்டியில ஈடுபட்டா எனக்கு லாபம் கிடைக்கும், ஜினால ஈடுபட்டா எனக்கு இன்பம் கிடைக்கும், ஹராத்தை செஞ்சா நான் மாட மாளிகை கட்டி விடுவேன், லஞ்சம் எடுப்பதனால் நான் வெற்றி அடைந்து விடுவேன். இல்லை, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், எல்லோரும் திரும்ப வேண்டி இருக்கிறது. மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் வ உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஈமானுடன் யாரெல்லாம் இந்த துனியால நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியால சுயிட்சமான வாழ்க்கை கொடுக்கிறான். பாவத்தை செஞ்ச ஒரு நாளும் யாரும் தப்ப முடியாது. பாவம் செஞ்சவர்கள் யாரும் தப்பிச்சது கிடையாது. இன்றைய ஆரம்பம் பாவம் இன்பமாக இருந்தது, தூக்கி போடுவது இன்பமாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சுலைஹா அழைக்கும் பொழுது ஹம்மத் பிஹி ஹம்ம பிஹா லௌலா அர்ரஹா புர்ஹான ரப்பி
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து பயந்து ஒதுங்கி கொண்டார்கள். இந்த குர்ஆன் சொல்லுகிறது. சிறை அனுபவித்தார்கள். கஷ்டம். ஏன்? தான் பாவத்தை செஞ்சிருந்தா நிரபராதியாக இருந்திருக்கலாம். பாவம் செய்தாதனால சிறையில போக வேண்டி வந்தது. ஆனால் முடிவு இன்பமாக மாறியது. அல்லாஹ் சிறையிலிருந்து வெளியாக்குறான். அப்பொழுது நபி அவங்க சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் பணிவான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை, மதிப்புடைய வார்த்தைகளை பேசுவார்கள். சகோதரர் யூசுப் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்துல நான் நிரபராதி ஆக்காத வரைக்கும் வெளியே வர மாட்டேன் என்று பல வருஷம் சிறையில் இருந்தால், நானாக இருந்தால் உடனே வந்திருப்பேன். அது நபியுடைய பணிவை காட்டுகிறது. அந்த சகோதரன் எனக்கு முன்னால் வந்தவர், அவரை கண்ணியப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை பாவிச்சார்கள். கண்ணியமானவர்களே, பாவத்தை செய்கிறார்கள் சகோதரர்கள். இன்பமாக இருந்துச்சு, கிணத்துல போட்டுட்டோம். இல்ல, உங்களுடைய இன்பம் இன்றைக்கு துன்பமாக மாறப்போகுது. அது கொஞ்ச நாள் போகும். இன்றைக்கு சின்ன குழந்தையாக தூக்கி போட்டீங்க, அன்றைக்கு உங்களோட சகோதரர் ஒரு மினிஸ்டராக, மந்திரியாக இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாரும் கையேந்தி நிக்கிறீங்க. தில்கல் ஐயாவு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இது நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். துனியா அப்படிப்பட்டதுதான். இன்றைக்கு ஒருவருடைய கையில இருக்கும், நாளைக்கு வேறொரு கையில மாறும். அதனால் முதலாவது சொன்னேன், சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அழுகையும் சிரிப்பையும் கற்றுத்தந்த மார்க்கம் தான் எங்களோட மார்க்கம். பெருநாள் சந்தோஷமாக இருங்க. ஒரு குழந்தை மௌத்தாகிட்டா கவலை வரும், கண்ணீர் வரும். நபியே, உங்களோட மகன் மௌத்தாகினத்துக்கு அழுகிறீங்களா? இன்னல் ஐன தத்மா வல் கல்ப யஹ்ஸன் வலா நகுலு இல்லா மா யுர்தா ரப்புனா இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம். இப்ராஹீம், என்னுடைய மகன் 7 மாதத்தில் மௌத்தாகிவிட்டான். கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. இப்ராஹீமே, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டோம். என்னுடைய அடிமை ஜுவைரியாவுக்கு மதீனால கிடைச்ச புள்ளதான் இது. ஃபாத்திமா மகளே, என்ற 3 புள்ள ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம் எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க. மகளே, நீ மட்டும்தான் என்ன மகளாக இப்ப இருக்கிறாய் ஃபாத்திமா. நானும் மௌத்தாக போறேன் என்று சொன்ன உடனே அந்த ஈரக்கொலை ஃபாத்திமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ் அக்பர். அழுது விட்டார்கள். மகளே, இங்க வா, அழுகாத, உனக்கு இன்னொரு சுபசோபனத்தை தருகிறேன். என்ன முதலாவது வந்து சந்திக்க போறது நீதான் என்று சொன்னார்கள். மௌத்தையும் ஹயாத்தையும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் அங்கு சொன்னான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமாவுக்கு அதல்ல பாக்கியம், மௌத்து தான் பாக்கியம். தன்னுடைய அந்த வாலிப வயதில் தான் பெற்றெடுத்த ஹசன், ஹுசைன், மஹசன், தான் பெற்றெடுத்த உம்மு குல்தூம், அந்த செல்வங்களை விட்டுட்டு அந்த கணவன் அலியை விட்டு பிரிந்து போவது அவர்களுக்கு பாரமாக இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மௌத்தாகி விட்டார்கள். அவருடைய ஜனாசாவை இரவு நேரத்தில் அடக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டு வந்த நேரத்தில் கேட்டார்கள் கவலையுடன், கைஃப தாபத் அன்ஃபுசுகும் அன் தஸ்துராப அலா கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட நபியுடைய கபர்ல மண்ணள்ளி வைப்பதற்கு உங்களுக்கு மனம் எப்படி நாடியது என்று கேட்டார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒரு அழகான தீனை பெற்றிருக்கிறோம். இந்த தீன் இந்த அல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ் இடத்தில் அழகான மார்க்கம் இந்த தீன். இந்த தீனோட வாழ்ந்து இந்த தீனோட வர்ணிக்க வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் நீங்க எல்லாரும் அந்த மனிதருடைய கபரை அல்லாஹ் பிரகாசிக்க செய்ய வேண்டும். சதக் ஹாஜர் அவர்கள் இதை கட்டி தந்ததற்கு அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் வர்க்க செய்ய வேண்டும். எங்களுக்கு பொத்துவீல்ல இப்படி அழகான ஒரு இடத்தை கட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த இடமாக ஆக்கி, யாரெல்லாம் சின்ன பெரிய இங்க வந்த எல்லாருமே பங்களிப்பு செய்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய ஒரு மொத்தமான பங்களிப்போட நீங்க எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு நீங்க செய்யற பங்களிப்பு தான் ஆகப்பெரிய பங்களிப்பு. மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வ யஹராபும் அல் ஹுதா. மஸ்ஜிதுகள் பெருசாக கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் ஹிதாயத்துடைய ஒளிவிளக்கை விட்டு மறைவாக இருக்கிறது. ஸ்பெயின்ல, உலக நாடுகள்ல மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டு அது சர்ச்சுகளாக, அது மதுபான சென்டர்களாக மாற்றப்பட்டிருக்கு. மஸ்ஜிதுகள் கட்டலாம், பெரிய பாக்கியம். ஆனா அமல்கள் இல்லாமல் போய்தான் அது துர்ப்பாக்கியமாக மாறிடும். எத்தனை மஸ்ஜிதுகள் உலகத்தில் அப்படி காண்கிறோம். இலங்கையிலையும் சில மஸ்ஜிதுகள் அப்படி இருக்கிறது. மேலான சார், சில பகுதிகளுக்கு போய் பார்த்தால் பாலடைந்து போயிருக்கிறது மஸ்ஜிதுகள். அதனால் மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவது. சகோதரிகளே, தாய்மார்களே, மஸ்ஜிதில் சொல்லப்படக்கூடிய தூதுதான்
உங்களோட வீடுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 24/7 மஸ்ஜிதுகள் திறக்கப்பட வேண்டும். ஹாஸ்பிட்டல், மால், ஏர்போர்ட் 24/7 24/7 திறந்து இருக்குது. மஸ்ஜிதுகள்ல அமல்கள் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். ஈமான படிக்கணும், அஹ்லாக்க படிக்கணும், அறிவை படிக்கணும், ஹிதமத் செய்யணும். மக்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. இந்த தித்வா பொத்துவேல் மக்கள் பல லட்சக்கணக்கான பொருளையும் சுமந்து கொண்டு கொலன்னா பகுதிக்கு வந்து உதவி செய்தது. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. சகோதரிகளை, தாய்மார், நீங்க கொடுத்த தர்மம் இந்த மஸ்ஜிதுகள் இருந்து மஸ்ஜித் சம்மேளனம் ஜமியத்துல் உலமாவும் சேர்ந்து கொழும்புக்கு வந்து அது மனித நேயத்தை பாதுகாப்பதற்கு செய்ததுதான். அது நீங்க செய்த அந்த உதவி. அல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ் தஆலா பல்மடங்காக பல இரட்டிப்பாக உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். நோம்புடைய காலம் அல்லாஹ் தரக்கூடிய காலம். அதனால மஸ்ஜிதுடைய தூதுதான் என்னுடைய வீடு. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளுக்கு மிக பணிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றிலிருந்து நீங்க எல்லோரும் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இதுக்கு பிறகு என்ற வீடு அது மஸ்ஜிதுல சொல்லக்கூடியதுதான். என்ற வீடு, என்ற வீடும் ஈமானுடைய வார்த்தை பேசக்கூடிய வீடாக, என்ற வீடு அது ரியாது சாலிஹினை நபியுடைய ஹதீசுகளை வாசித்து புரியக்கூடிய வீடாக, என்ற வீடும் அது குர்ஆனுடைய அம்ம ஜுஸை நாம் படிக்கக்கூடிய வீடாக, ஜமியத்துல் உலமா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அம்ம ஜுஸ் உள்ள வீடொன்று இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா வீடுகளுக்கும் அது பிடிஎஃப்ல எடுத்துட்டாலும் அது பிரிண்ட் பண்ணி வீடுகள்ல இந்த ரமதான்ல வாசிக்க முடியும். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க சமையலுக்கு நேரம் கொடுக்கறீங்க, நீங்க கணவனுக்கு நேரம் கொடுக்கறீங்க, நீங்க குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கறீங்க. கொஞ்சம் இன்றைக்கு போய் பாருங்க, எதுக்கு நேரம் கொடுக்கிறோம்? துணி துவைக்க, வீடை சுத்தப்படுத்த, கணவனை சந்தோஷமாக வைக்க, சமையல்ல உங்களோட நேரத்தை பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் இதுலதான் கழியுது. எங்களோட ஒரு பெரியார் இருந்தார் சவுத் ஆப்பிரிக்கால. அவர் குழந்தையை தட்டி எழுப்பாட்டக்குள்ள சொல்லுவார், மகனே சுபத்துல எலும்பு ராஜா. ஸ்கூலுக்கு போக எலும்பு என்பதல்ல, அவர் ஸ்கூலுக்கு போக தான் செய்வார். ஆனா எழுப்பாட்டும் பொழுது சுபத்துல எலும்பு ராஜா எழுப்பாட்டினா அந்த புள்ளட காதுல சுபகுண்டே வரும். தூங்க வைக்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் அதுக்கு பேச தெரியாது, ஆனா கேட்க தெரியும். அது வயிற்றுல கருவாக தரிப்பதற்கு முன்பே இந்திரியமாக இருக்கும் பொழுது அதை கேட்க ஆரம்பித்து விடுகிறது. அங்குதான் சூழல் உருவாகிறது. அதனால் வீட்டு சூழல்களை மாற்றுவோம் என்ற ஒரு உறுதிமொழியுடன் இங்கிருந்து போக வேண்டும். என்ன மாற்றுவோம்? ஈமான் எங்களோட வீட்டுடைய முதாக்கராவாக இருக்கும், இல்ம் எங்களோட வீட்டுடைய முதாக்கராவாக இருக்கும், தக்வா எங்களோட வீட்டுடைய முதாக்கராவாக இருக்கும், ஹதீஸும் குர்ஆனும் எங்களோட வீட்டுடைய முதாக்கராவாக இருக்கும். நல்ல அஹ்லாக்கும் பண்பும் மக்களுக்கு உதவி செய்வதும், வீட்டுல விளக்கு அணைச்சிட்டு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கிறது தான் சஹாபாக்களுடைய சிறப்பம்சம். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதனால் நான் இதுவரைக்கும் பேசியதை 2 உள்ளடக்கிறேன். எல்லோருக்கும் அது பாடமாக இருக்கட்டும். 2 விஷயத்துல நாங்க இதெல்லாம் நான் பேசினது அதை 2 விஷயத்துல உள்ளடக்குங்க. ஒன்று ஈமான், 2வது இல்ம். ஈமான்ல பலகீனம் பாவத்தின் பக்கம் கொண்டு போகும். மார்க்கத்துடைய அறிவுடைய பலகீனம் அது பாவத்தின் பக்கம் கொண்டு போகும். இது 2டைய பலகீனமும் மனிதனை பாவத்தை தூண்டி கொண்டே இருக்கும். அதனால் ஈமான ஒரு பக்கம் பலப்படுத்த வேண்டும், அறிவை, தேவையான அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரி எனக்கு கோல் எடுத்தாங்க. நாங்க என்ன மனைவி கிட்ட கொடுத்தோமா, ஒரு பெண் பேசுறாங்க, என்னன்னு கேளுங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, என் கணவன் மௌத்தாகி 4 மாசமாக இருச்சு, நான் இத்தால இருக்கிறேன், இன்னும் 10 நாள் தான் இந்த இத்தா முடியறதுக்கு இருக்குது, ஆனால் என் கணவன் இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை சொன்னாங்க. என்னம்மா அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு கொலை வழக்குல இந்த நாட்டுல அவர்களை இன்வெஸ்டிகேஷனுக்காக வச்சிருக்கிறார்கள்.
அந்த தாய் என்ன கேட்கிறாங்கன்னா 10 நாளைக்கு பிறகு எனக்குள்ள சட்டம் என்ன என்று கேட்கிறார்கள். நான் சொன்னேமா 10 நாள் முடிஞ்சா உங்களோட இதுதான் முடிஞ்சிருச்சு. 4 மாசம் 10 நாள். உங்களுக்கு வேணுமென்னா 11வது நாள் கல்யாணம் முடிக்கலாம். மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு இந்த கண்ணியமாக வாழ்ந்தீங்க அல்லவா, அவர் அடக்கம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு இன்னும் மரியாதையாக இருக்கும் சொன்னேன். இதுதான் மார்க்க சட்டம். ஒரு பெண்மணி மதீனால கணவன் மௌத்தாகி அடுத்து 2வது நாள்ல ஒரு பெண்ணை போல தன்னை அலங்கரிச்சுட்டு இதா இருக்காம மதீனால நபியுடைய காலத்துல ஒரு பெண்மணி அப்படி இருக்கிறத பார்த்த ஒரு சஹாபி வியப்படைந்து போய் சொன்னாங்க, தாயே கணவனுக்கு இதா கழிக்கிறது இல்லையா? அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, நான் 9 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். கணவன் மௌத்தாகி அடுத்த நாள் எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. ஏண்ட இதா முடிஞ்சிருச்சு. ஏண்ட இதா முடிஞ்சிருச்சு. இது மார்க்க அறிவு. இந்த மார்க்க அறிவு இல்லாட்டி மடமையில வாழ்கிறோம். ஒரு பெண்மணி நபி அவர்கள் வீட்டுக்கு போய் பரீரா, அது வீட்டு குழந்தையை போல வளர்ந்த பெண்மணி, ஒரு அடிமை பெண்மணி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல வாழ்ந்த பெண்மணி, கிதுபத் செஞ்ச பெண்மணி. பரீரா, சாப்பிட எதுவும் இருக்குதம்மா? ஆம் யா ரசூலல்லாஹ், மாமிசம் வந்திருக்குது. எனக்கு தர்மமாக, நான் ஒரு அடிமை பெண் தானே, எனக்கு தர்மமாக சதக்காவாக தந்த மாட ஆட சாப்பிடலாம். அப்படியான மாமிசம் எனக்கிட்ட இருக்குது யார சொல்லலாம், உங்களுக்கு தரக்கூடாது யார சொல்லலாம். நீங்க நபி அல்லவா, சொன்னனே தர்மம் நபி உங்களுக்கு கூடாதுன்னு. எனக்கு வந்த தர்மத்தை உங்களுக்கு நான் எப்படி யார சொல்ல தர முடியும் கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்க மார்க்க அறிவொன்று சொல்லி தந்தாங்க. ஓ பரீரா, உனக்கு யாரும் வந்து தந்தது ஜகாத்தாக இருக்கலாம், உனக்கு வந்தது நேர்ச்சையாக இருக்கலாம், உனக்கு வந்தது சதக்காவாக இருக்கலாம். இது 3ம் எனக்கு ஹராம். சதக்காவும் ஹராம், ஜகாத்தும் ஹராம், நேர்ச்சையும் ஹராம். இது உனக்கு வந்தது. ஆனா நீ மன சந்தோஷத்தோடு எனக்கு தரும் பொழுது அது ஒரு கிஃப்டாக, அது ஒரு நற்கொடையாக, அது ஒரு தர்மமாக மாறுகிறது. கை மாறும் பொழுது சட்டம் மாறுகிறது என்ற அந்த நூதனமான சட்டத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த அந்த கஷ்டமான பெண்ணுக்கு தாய் தந்தையர் வந்து சொன்னாங்க, உமா 5 வருஷமா அவங்களோட வீட்டுல வேலை செஞ்சுட்டா, 23 வயசாகுதும்மா, நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோம். இந்தாங்கம்மா எங்களை 2 லட்சம் ஜகாத்தை நீங்க எடுத்து சிறப்பாக கல்யாணத்தை நடத்துங்க. அவங்க இந்த 2 லட்சம் 5 லட்சம் ஜகாத்தை கொண்டு போயிட்டு வீட்டுல ஒரு சாப்பாடும் போடுறாங்க. அவங்க நகை எடுத்தாங்க, அவங்க வீட்டுல வேலைகளை செஞ்சாங்க, துணி வாங்கினாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாப்பாடு போட்டதும் அந்த கொடுத்த ஜகாத்துல இருந்து தானே. நான் எப்படி அதை சாப்பிடுறது கேட்டா, இந்த பரீராவுக்கு நம்பி அவங்க சொன்ன சட்டம் தான் எங்களுக்கு வருகிறது. அது உனக்கு ஜகாத், அது எனக்கு சாப்பாடு விருந்து, அது ஹதியா, அது கிஃப்ட். சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில வந்த சில அடிப்படைகள் இன்னைக்கு மார்க்கத்துடைய அடிப்படைகளாக மாறி இருக்கிறது. உம்மு சுலைம் என்ற பெண்மணியை வந்து, உன்னை நான் முடிக்க போறேம்மா என்று சொல்லி மதீனால விதவையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அனஸ் இப்னு மாலிக் என்ற ஒரு பையன் இருக்கிறார். ஒரு ஆண் அபு தல்ஹா வந்து சொல்கிறார், உன்னை நான் முடிச்சுக்கொள்ள விரும்புறேன்னு சொன்ன நேரம் அந்த உம்மு சுலைம் கஷ்டத்துல வறுமையில விதவையாக குழந்தையா அனாதையாக வச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் சொல்றாங்க, அபு தல்ஹா நான் முடிக்கலாம், ஆனா ஒன்று தடையாக இருக்குது. நான் ஒரு முஸ்லிமான பெண், நீ ஒரு முஷ்ரிக்கான ஆண். நாங்க 2 பேரும் மனபந்தத்தில் ஒன்று சேர முடியாது. நீ அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் வரவேற்கிறேன், என்னுடைய மகரையும் விட்டு தர ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அவர்கள் இருவருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்து, அவர்களுக்கு ஈமான் உறுதியாக கொடுத்து, பல குழந்தைகளையும் நசீபாக்கி, அந்த அபூ தல்ஹா அல்லாஹ்ட பாதையில போய் நடு கடல்ல மௌத்தாகிறார். 7 நாளைக்கு பிறகு கரையோரத்துக்கு கொண்டு வருகிறார்கள்.
எந்த விதமான உடம்புல மாற்றம் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ் உங்களை வச்சு இந்த மார்க்கத்தை ஏராளமான விஷயங்களை தொகுத்து தந்திருக்கிறார். நான் ஒன்றொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஃபாத்திமத்து பின்த் கைஸ் வந்து சொன்னார்கள் அல்லவா, நபி அவர்களே இந்த முடிக்கவா இங்க முடிக்கவா? நபி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். அங்க ஒரு சட்டம் பிறக்கிறது. என்ன சட்டம் தெரியுமா? நபி அவர்கள் 2 பேரை பத்தி புறம் பேசியிருக்கிறார்கள். அபூஜஹம் அடிக்கக்கூடியவர், ஒருவருடைய பின்னுக்கு பேசுறது தானே தவறு. முஆவியா வறியவர். அப்ப சில இடத்துல சில விஷயங்கள் பேசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. திருமண விஷயத்துல யாரும் உங்கள்கிட்ட வந்து மஷூரா செய்தால் உள்ளத உள்ளபடி சொல்வதற்குரிய ஆதாரமாக இந்த ஹதீஸ் வரும். அதுக்காக இதை ஆதாரமாக வச்சு உள்ளப்பட்ட எல்லாத்தையும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. உலகத்தில் ஆக பொல்லாத நோய்தான் புறம் பேசுறது, தப்பெண்ணம் வைப்பது, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது ஆக பெரிய பாவங்கள். இஷ்டனிபு கதீரம் மினத்தன் இன்ன பாதத்தன் இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பாதுகும் பாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன் தப்பெண்ணம் வேண்டாம், பிறருடைய குறைகளை தேட வேண்டாம், புறம் பேச வேண்டாம் என்று தடுத்திருக்கிறது. அதனால் முதலாவது என்னுடைய பயானை நான் முடிக்க போகிறேன். 1 மணி நேரமாக எந்த விதமான அசைவும் இல்லாமல் இந்த நோம்பு நாட்கள்ல பகல் நேரத்துல பல வேலைகளுக்கு மத்தியில ஆர்வத்துடன் ஆசையுடன் வந்திருக்கிறது. இது ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறது. அதற்கு குர்ஆனுடைய ஒரு திருவசனத்தை உங்களுக்கு நன்மாராயமாக எனக்கும் உங்களுக்கும் தர விரும்புகிறேன். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. பஷ்ஷிர் இபாதல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா உலாயிக ஹதாஹுமுல்லாஹ் உலாயிகும் அல்பாப். யாரெல்லாம் இந்த மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்களோ நீங்க புத்திசாலிகள், நேர்வழி பெற்றவர்கள். யாரும் சொல்ற? அல்லாஹ் சொல்கிறான், நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். யார் இந்த சபையில் வந்து ஈமானை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய நேர காலத்தை ஒதுக்கினார்களோ அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் புத்திசாலிகள். நீங்க புத்திசாலிகளாகவும் நேர்வழி பெற்றவர்கள் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். இப்பொழுது நாங்க துஆ ஓத ஆரம்பிக்கக்குள்ள, துஆ முடிக்கக்குள்ள மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், கூமு மஃபூரல் லக்கும். நான் சொல்லவில்லை, மலக்குமார்கள் சொல்கிறார்கள். எழுமுங்க தாய்மார்களே, யுவதிகளே, சகோதரிகளே, உலமாக்களே, சபைக்கு வந்தவர்களே, எழுந்து போங்க. புத்தில செய் ஆத்துக்கும் ஹசனா. உங்களோட பாவங்கள் நன்மைகளாக மாற்றும். இதோ பெரும் பாவத்தையும் மாற்றிக் கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த துஆ உள்ளடக்கிக் கொள்ளலாம். அது நீங்க இருக்கிற இடத்த அது 27 நோன்பு வர தேவையில்லை. இன்றைக்கே சொல்லுங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நான் என் அக்கீதா கொள்கை ரீதியான தவறுகள் செஞ்சிருக்கிறேன். என் வணக்கம் தொழுகையில நான் அலட்சியமாக இருந்திருக்கிறேன், நோம்புல பலகீனமாக இருந்திருக்கிறேன். என் நோம்பு நான் ஒரு பெண்ணாக இருந்து இத்தனை நோம்பு கலா இருக்குது, இதுக்கு பிறகு நான் அதை செய்ய மாட்டேன். வரக்கூடிய இந்த 300 நாட்கள்ல எப்படி சரி என் நோம்பு கலா செஞ்சு முடிச்சிருவேன். அதுக்கு ஃபிதியா கொடுக்கணும், ஃபிதியா கொடுத்துருவேன். இதுக்கு பிறகு என் குர்ஆன் ஓதல்ல பலகீனம் இருக்க மாட்டாது. நான் பெரும் பாவத்தில் ஈடுபட்டுட்டேன் யா அல்லாஹ். யாருக்கும் தெரியாம நான் குற்றத்தை செஞ்சிருக்கிறேன், மதுபானம் அருந்திருக்கிறேன். யா அல்லாஹ் உனக்கு மட்டும் தான் சொல்றேன், நீ என்ன மன்னிச்சிரு. இந்த அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த மஸ்ஜிதுல இருந்து வெளியே போக்குள்ள அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவாங்க. உண்மையான தௌபா. இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்ற உறுதி. பாவத்தை யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. பெண்கள் ஆலிமா கிட்டையும் சொல்லாதீங்க, ஆண்கள் ஆலிம் கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்க. இல்லன்னா 2 வகையான பாவம் இருக்குது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ். இது அல்லாஹ் வைத்த கடமைகள். ஹஜ் செய்யலையா, மௌத்தாகினா பெற்றோருடைய அந்த ஜனாசாட சொத்தை பிரிக்கிறதுக்கு வாப்பாட ஹஜ்ஜுக்குள்ள பணத்தை ஒதுக்கணும். ஜகாத் கொடுக்கலையா, ஜகாத்துடைய தொகையை ஒதுக்கணும். தொழுகை இல்லையா, அந்த தொழுகைக்குள்ள தர்மத்தை கொடுக்கணும். சில இமாம்கள் அந்த தொழுகையும் தொழுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில எது எப்படி செய்ய முடியுமோ அந்த முறையில செஞ்சுதான் அந்த மையத்துக்கு நாங்க அது ஒரு பாக்கியமாக அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒன்று இருக்குது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்
பாவம், ஒரு மனிதனால ஜினா நடந்துருச்சு, குடியில ஈடுபட்டுட்டார். இது குடிப்படும் பொழுது ஹத்தடிக்க வேண்டும் மார்க்கத்தில். ஆனா எங்கட நாட்டுல அப்படி சட்டம் ஒன்று இல்லை. அதுக்கு நாங்க தௌபா தான் அதுக்குள்ள வழி. அதுக்காக பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது என்பது அல்ல. அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு சில நேரம் ஈமானுடைய பாக்கியம் இல்லாம மௌத்தாகி விடுகிறார்கள். மிச்சம் பயங்கரமாக இருக்க வேண்டும். அல்லா இடத்துல தௌபா செஞ்சு மீண்டு கொள்ள வேண்டும். ஆனால் யாருடைய ஒரு சொத்தை எடுத்திருந்தா, யாருக்கு அநியாயமா திட்டிருந்தா, யாருக்கும் வீணாக அவதூறு பேசியிருந்தா, யாருடைய உள்ளத்தை நோய்த்தால் காபத்துல்லாவை உடைப்பதை விட பொல்லாதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, மூமினுடைய உள்ளத்தை நோய்ப்பது என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறார். லேசாக நினைக்க கூடாது. யாரையும் புறம் பேசுறதுனால என்ன கிடைக்கும்? நல்லெண்ணெய் வைப்போம். நல்லெண்ணெய் வைக்கிறதுக்கு ஒரு லேசான வழியை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுஹைல் இப்னு அம்ர் என்ற ஒருவர் வந்தார். நபி அவர்கள் சுஹைல் என்ற பெயர் லேசாக்குங்கள். நபி அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு இவர் வந்ததுனால எங்கட காரியம் எல்லாம் லேசாகி விட்டது. தச்சகுணம், அது தர்த்தினியம், அது கிடையாது. உன்னை பார்த்துட்டு அப்படி இப்படி எல்லாம் பேசுறது கிடையாது. அப்படி இருந்தால் சில காரியங்கள் இருக்குது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது இல்லாம நபி அவர்கள் பாருங்க, ஒரு பேரை வச்சு நல்ல பாக்கியமாக கருதினார்கள். ரபா ரபா என்று ஒரு செய்தி கேட்குது. காலித் பின் வலீத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மதீனாக்கு போகிறார். ரபா ரபா என்று சத்தம் கேட்கும் பொழுதே அது என்ன என்று சொன்னா லாபம். காலித் சொன்னார், மதீனாக்கு வந்த காலித் லாபத்தை அடைந்து கொண்டார் சொன்னார். அதனால கண்ணியமானவர்களே, முதலாவது நான் சில சம்பவங்களை சொன்னேன். எங்களுடைய ஈமானை பலப்படுத்த, எங்களுக்கு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள. இரண்டாவது நான் ஞாபகப்படுத்தினேன், எங்களோட உறவு மஸ்ஜிதோடு இருக்க வேண்டும். மஸ்ஜித் 24/7 மாற வேண்டும். ஈமான், அறிவு, அஹ்லாக், பண்பு, ஹித்மத் மஸ்ஜிதில் அது செய்யப்பட வேண்டும். இதே தூள்தான் வீடுகளுக்கும் போக வேண்டும். மூணாவது நான் சொன்னேன், ஈமானை பலப்படுத்த வேண்டும், மார்க் அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கு சில சம்பவங்களை குறிப்பிட்டேன். அந்த இத்தால் இருந்த பெண்மணியுடைய சம்பவத்தை சொன்னேன். அதே நேரத்தில் மதீனால இத்தா இருக்காத ஒரு பெண்ணை பற்றி சொன்னேன். உம்மு சுலைம் என்ற அந்த திருமணம் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக கழித்த அந்த உம்மு சுலைமுடைய சம்பவத்தை சொன்னேன். ஒரு தாயாக இருந்தே குழந்தைகளை எப்படி பராமரித்தார்கள் என்ற அந்த ஜுபைருடைய மகன் தாய் அஸ்மா, அந்த அலியுடைய தாய் ஃபாத்திமா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டேன். சுமையா முதல் இஸ்லாத்துக்கு ஷஹீதான பெண். உம்மு வரக்கா நவீனத்தில துஆ கேட்டு பெற்றுக்கொண்ட பெண். அவர்களுடைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தினேன். சகோதரிகளே, தாய்மார்களே, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிறேன் 2 விஷயத்துல, ஈமான்லையும் இல்ம்லையும். ஈமான படிப்பதற்கு மஸ்ஜிதோட தொடர்பும் வீடுகளில் அந்த சூழல் வர வேண்டும். இல்ம படிப்பதற்கு உலமாக்களிடத்துல கேட்டு மார்க்க விஷயங்களை தெளிவாக படிச்சு கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான். இந்த ரமதான் எங்கள்கிட்ட என்ன நாடுது? லஅல்லக்கும் தத்தகூன். கண்களுக்குள்ள தக்வா, காதுக்குள்ள தக்வா, நாவுக்குள்ள தக்வா, கைக்குள்ள தக்வா, காலுக்குள்ள தக்வா. காலுக்குள்ள தக்வா என்ன? லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில பெருமை அடித்துக் கொண்டு நடக்காதே. இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. நீ பூமியை பிளக்க முடியாது, ஆகாயத்தை அடைய முடியாது. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. நல்லடியார்கள் பூமியில மிருதுவாக நடப்பார்கள். காலுக்குள்ள தக்வா, கண்ணுக்குள்ள தக்வா. அல்லாஹ் தஆலா எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஆகாயத்தை பார்க்கவில்லையா? நீ அந்த மலையை பார்க்கவில்லையா? அந்த ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? இந்த பூமியை பார்க்கவில்லையா? படிப்பினை பெறு. எது பார்க்க வேண்டாம் என்று உனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ பார்க்காது என்று குர்ஆன் தடுக்கிறது. எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். அதனால் வாய்க்குள்ள, நாவுக்குள்ள தக்வா, தொழிலுக்குள்ள தக்வா, வாலிபத்துக்குள்ள தக்வா, யோதிகளுக்குள்ள தக்வா. அல்லாஹ்வுக்காக இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இதை கொஞ்சம் வரையறுத்து கொள்ளுங்க. முடியும் அதை ஷட் பண்ணி வைங்க. டிவிகள்ல இருந்து ஒதுங்கிருங்க. குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க, ஜிக்ருக்கு நேரம் கொடுங்க. தாய்மார்கள், சகோதரிகள் நேரம் கொடுக்கிறது போல வாலிபர்களும்
பெற்றோர்களும் சகோதரர்களும் இனபந்துகளும் உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து இது போல நிகழ்ச்சிகள் செய்து அல்லாஹ்வோட நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு கொண்டு சொல்லப்பட்ட விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இறுதியாக 4 சூறாக்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். சூரத்துல் இக்லாஸ் ஓதுங்கள் எல்லோரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹு தஆலா சூரத் 30ஆம் ஜுஸ்ல இந்த சூரத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்தாக கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் கிடையாது, தேவையற்றவன் ஆண் பெண் யாரும் அவனுக்கு கிடையாது, யாராலும் பெற்றதும் கிடையாது, பெற்றெடுக்கப்பட்டதும் கிடையாது. அந்த சூரத்தை ஓதுறது கொண்டு அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் எங்களுடைய உள்ளத்துல வரணும். கொண்டு வருவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல எதையும் கேட்கக்கூடிய துணிச்சல், தைரியம் எங்களுடைய சமூகத்தை ஈமான் உள்ள சமூகமாக மாற்ற வேண்டும். 2வது ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுல் அப்தர். நபியே, உங்களுக்கு துனியால இருந்து கியாமத் வரைக்கும் ஹவுதுல் கௌசர் வரைக்கும் நலவே நலவாக தந்திருக்கிறோம். வரஃபஅனா லக திக்ரக், உங்களோட பேர் உயர்த்திருக்கிறோம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுங்க, குர்ஆன் கொடுங்க. யார் உங்களை நிந்திச்சு நோவிச்சு துன்புறுத்தினார்களோ அவர்கள் தான் ஆண் சந்ததி என்று சொல்கிறார். நபியுடைய மகத்துவம், நபியுடைய கண்ணியம், நபியை பின்பற்றக்கூடிய உம்மத்தாக மாறுவோமா இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, 3வது சூரத்து வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ரமதான் தரக்கூடிய சூரத்து. எனக்கும் உங்களுக்கும் இந்த பயானுடைய சாரம்சத்தை அந்த சூரத்துள்ளுக்கு நான் உள்ளடக்கிறேன். நான் இந்த சூரத்தை வைத்துதான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். ஓதுங்கள். வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸு பில் ஹக் வதவாஸு பிஸ் ஸப்ர். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல வாழக்கூடிய எல்லோருமே நஷ்டத்துல. ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கூடியவர்களை தவிர இன்றையிலிருந்து நாங்க சொல்லணும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், இன்றே இந்த 3வது நோம்பில் இந்த பொத்துவேலுடைய இந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்த ஆண்கள் பெண்கள் நாங்கள் எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு உறுதிமானம் எடுக்கிறோம். இந்த 4 சூறாக்களையும் 2 சூறாக்கள் என்ற நம்பிக்கையோட, அகீதாவோட, கொள்கையோட, அல்லாஹ்வுடைய அன்பும் நபியுடைய அன்பும், தொழுகையும் குர்பானும், அதே நேரத்தில் 3வது சூரத்தை நாங்க ஒவ்வொருவரும் வீட்டுல உட்கார்ந்தாலும் குழந்தைகளுக்கு சொன்னாலும் கணவன் மனைவிக்கு யார் இன்றைக்கு இல்லையோ உங்களோட வீட்டுக்கும் போயிட்டு இதே தூததான் சொல்ல வேண்டும். வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். உலகத்துல வாழக்கூடிய எல்லாரையும் இப்படி ஒரு சூரா குர்ஆன்ல கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இது போல ஒரு சூரத்து மட்டும் இறங்கியிருந்தால் உம்மத்துக்கு போதும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த குறுகிய சிறிய சூரத்துல எல்லாரும் நஷ்டவாளிகள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல அனைத்து மனிதர்களும். இந்த நாளையும் மஸ்ஜிதூடாகத்தான் அடைய முடியும். அதனால இந்த நாளையும் அடைவோம். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தை தான் சூரத்துல் நஸ்ர். அல்லாஹ் தஆலா மினாவுடைய மைதானத்துல நபி அவங்க ஹஜ்ஜ முடிச்சுட்டு திரும்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இந்த சூரத்தை இறக்கி வைத்தான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரக்கூடிய நேரத்துல மக்கள் சாரி சாரியாக தீன்ல நுழைவாங்க. நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்போம், 2 விஷயம் செய்வோம் இந்த இடத்துல. யா அல்லாஹ், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், எனக்கு எவ்வளவு நியமத்துகளை நீ செஞ்சிருக்கிறாய். ஒரு முஸ்லிமாக, ஒரு வாலிபராக, ஒரு ஆலிமாக, ஒரு காரியாக இவ்வளவு நேரம் அமர்ந்து 1 மணி நேரம் ஒரு மணி நேரம் 20 நிமிஷமாக அமர்ந்து உன்னிடத்துல மன்றாட கேட்க பாக்கியத்தை தந்திருக்கிறார். சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களை நம்பிக்கையவனாக நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறேன். யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதுக்கு நான் உனக்கு ஷுக்ர் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். ஷுக்ர் செய்தா அல்லாஹ் அதிகரிக்க செய்வான். நாங்க எல்லாரும் உள்ளத்தால, நாவால, செயலால அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய சிஃபத், உன்னுடைய அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னால உள்ளதான் ஷக்கூர் என்பதை எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திரன் அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ்க்கு விருப்பமானதுதான் இஸ்திக்ஃபார், பாவம். நபி அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். சூரத்துல் ஃபத்ஹ் இறங்கின நேரத்தில் இன்னா ஃபதஹ்னா
லக ஃபத்ஹும் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம் மின் தம்பி வ மா தஅக்கர். அல்லாஹ் தஆலா சொன்னான், உன்னை முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டோம். நபி அவங்க சொன்னாங்க, எந்த நபிக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். என்ற முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. சகோதரர்களே, வாழ்க்கை சும்மா அடையலாது. இன்னைக்கு நான் பேசினத்தை போயிட்டு நீங்க வெளியில நல்லா பேசினாரோ என்ன வார்த்தைகளை சொல்லி மட்டும் நீங்க தப்பிக்க முடியாது. நான் ஒரு வெரி கம்ப்ரஹென்சிவ், வெரி கம்ப்ளீட்டான ஒரு 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 பூர்த்தியான ஒரு தூதை உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த தூதோட போக வேண்டும். 3 பேர், ஒன்று இல்லை, ஒன்று பத்தாததுக்கு 3 பேர் இங்க உட்கார்ந்து வீடியோ பண்ணிக்கிறீங்க. இத நீங்க கேளுங்க, அடிக்கடி கேளுங்க. ரமதான்ல நீங்க அந்த செய்தியை கேளுங்க, அந்த செய்தியை எடுங்க, செய்தியை உலக மக்களுக்கு கொடுங்க. உலகத்துல பேசக்கூடிய தமிழ் உறவுகளே, இந்த தூதை சுமந்து கொண்டு போங்க. மஸ்ஜிதுடைய தூது ஷுக்ருடைய தூது, நன்றியுடைய தூது. மஸ்ஜிதுடைய தூது இஸ்திக்ஃபாருடைய தூது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். 4வது சூரத்துல சாரி சாரியாக தீனுக்கு வரும் பொழுது அல்லாஹ் சொல்லி தந்தது நபிக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்துல்லா இப்னு உமர் அவர்களை சபையில, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களை, அப்பாஸின் மகனை சபையில வச்சிருந்தார்கள். எல்லாரும் வந்து கேட்டாங்க, எங்கட பிள்ளைல வாலிபர்களா இருக்கிறாங்க, இந்த பையனை மட்டும் வச்சிருக்கிறீங்க. கேட்டாங்க, இந்த பாருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு வயது வந்தவர்கள் கூட பதில் சொல்ல முடியாது. இந்த வாலிபர்கிட்ட கேட்டேன், இந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நபியுடைய மௌத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். மௌத்தை பத்தி எங்கேயுமே சொல்லி இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நீங்க வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டோம். மக்கள் சாரி சாரியாக தீன்ல வந்து விட்டார்கள். நீங்க அல்லாஹ்வை துதித்து புகழ் பாடி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காரியம் முடிய கொள்ள நாங்க எல்லாரும் அல்லாஹ்க்கு நன்றியும் செலுத்துவோம். சபையில உள்ளத்தால் இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம். இந்த ரமதான் 1447 ஹிஜ்ரி இந்த மாளிகையில அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சு, எங்களோட குற்றங்களை மன்னிச்சு, நாங்க செய்த குறைகள் எல்லாம் புறப்படுத்தி ஒரு தூய்மையான மனிதராக இங்க வெளியாகக்கூடிய பாக்கியத்தை தரணும் என்று அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த முடிச்சதுக்கு பிறகு சஹாபா பெண்மணிகள் சில நேரத்துக்கு மதிலோட ஒட்டி போவாங்களாம். ஆண்களோட கலந்து கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இல்லாம எவ்வளவு கௌரவமாக வந்தீங்களோ அமைதியாக நீங்க திரும்பி போறதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள கண்ணியம். பார்வையை தாழ்த்தி கொண்டு ஜிக்ரோட துவாவோட வீட்டுக்கு போயிட்டு சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆண்களும் அமைதியாக இருந்து, சகோதரிகள் தாய்மார்கள் வெளியானதுக்கு பிறகு நீங்களும் அமைதியாக வெளியாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். அல்லாஹ் இந்த நேரத்துல எங்களோட குற்றம் குறைகளை மன்னித்து உலகத்துக்கு சாந்தியும் சமாதானத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஹபீபினா வ ஷஃபீனா மௌலானா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம அஸ்ஸினா ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஃபிஸி துன்யா வ அஸாபில் ஆகிரா. யா அல்லாஹ், நீ நமக்கு தந்த இந்த ஈமானுக்காக, யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்துக்காக, இந்த மஸ்ஜிதுடைய சூழலுக்காக, யா அல்லாஹ் இந்த ஈமானிய சூழலுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தவறுகளை மன்னிப்பாயாக, உண்மையான மோமீன்களாக வாழ்ந்து உண்மையான மோமீன்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் எனக்கு நசீபாக்குவாயாக. எமன் அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ராவை நசீபாக்குவாயாக. பைத்துல் மக்தஸ்ல போய் தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் நீ விடுவிச்சு தருவாயாக, சிறப்பாக்கி தருவாயாக. மறைவான உதவிகளை எங்களோட வாழ்க்கையில நீ செய்வாயாக. எங்களோட குழந்தைகளை கண்குறிச்சி ஆக்கி தருவாயாக. எங்களோட இல்லற வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவாயாக. யாரெல்லாம் எங்களோட சந்ததிகளை சாலிஹான சந்ததி ஆக்கி தருவாயாக. எங்களில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. இந்த மஸ்ஜிதை யாரெல்லாம் கட்டுவதற்கு அதை யார் வக்ஃப் செய்தார்களோ, யாரெல்லாம் உருவாக்கினார்களோ, இதை புனர்தாமனம் செய்தார்களோ, எல்லோருடைய கபரை பிரகாசிக்க செய்வாயா. உயிர் வாழக்கூடியவர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மஸ்ஜிதுடைய தூதை சுமக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவாயாக. ஆகிரத்துடைய நம்பிக்கை பலப்படுத்துவாயாக. சொர்க்கத்துடைய ஆசையை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்ன வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், சொர்க்கத்தை கேட்கிறோம். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ்,
யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. தொழுக, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இல்லற வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக, முன்மாதிரியானது ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை, நிம்மதியை தருவாயா. குழந்தைகளை சாலிகான சந்ததிகளாக தீன் பணியில் ஈடுபடக்கூடிய ஆக்கி தருவாயா. எங்களுடைய தொழில வரக்க செய்வாயா. ஹராமான ஜீவனத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. ஹலாலான வரக்கத்தான தொழிலை எமக்கு ஏற்படுத்தி தருவாயா. கடல்ல இருந்து பாதுகாப்பு தருவாயா. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷமான துனியா ஆகிரத்தை ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார் வகினா அஸாபன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக் மின்ஹு நபியுக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் கேட்ட நலவுகளை கேட்கிறோம். நபி அவர்கள் பாதுகாப்பு தேடின அந்த தீயதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். எங்களோட வாலிபர் யோதிகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக்கி தருவாயா. எங்களுடைய யா அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத் செய்வாயா. கடன் தொல்லையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. தீராத நோயிலிருந்து எமக்கு விமோசனத்தை தருவாயா. யாரெல்லாம் எங்களோட குடும்பத்துல உறவுகள்ல முஸ்லிம்கள்ல நோயில இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த நோயிலிருந்து எங்களுக்கு பூர்ண சுகத்தை தருவாயா. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் இன்று நடந்த இந்த அமர்வில் யா அல்லாஹ் என்னென்ன பேசப்பட்டதோ என்னோட வாழ்க்கையில எடுத்து நடக்க கிருபை செய்வாயாக. மறைமுகமான உதவியை செய்வாயாக. உன்னுடைய ஹசானால இருந்து எமக்கு இந்த உதவியை தந்தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி சய்யிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் துவா செய்யறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் சலாம் தரணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா இப்ப நான் மறுவ போயிட்டு அக்கரபத்துல நோம்புக்கு உலமாக்கல் நிகழ்ச்சி நடத்தணும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மறுவாள் நிகழ்ச்சி செய்யணும். நான் சரியா ஓய்வெடுக்கவும் இல்லை. அதனால எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. நான் சலாம் மட்டும் சொல்றேன், நீங்க பதில் தாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த முறை வந்து உங்களை எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சலாம் தருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, ஜமியத்துல் உலமா 2வது விஷயம் 100 வருஷத்தை தாண்டி அது 103வது வருஷத்தை அடைந்து நகர்ந்து கொண்டிருக்கு. ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு தூது இருக்கு, 6 பிரகடனங்கள். இது நான் இதுக்கு போது உங்களுக்கு பணம் இங்க தந்திருக்கு. ஜமியத்துல் உலமாவுடைய விஷயங்களை ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர், செயலாளர் எல்லாருக்கும் நான் வேண்டிக் கொள்வேன். இந்த ரமதானுடைய காலத்தில் இப்படியாகவே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு ஜமியத்துல் உலமா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றது மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வாங்க. செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரும் வருவீங்க தானே? யார் யார் வருவீங்க? கையை தூக்கணும். எல்லாரும் கையை தூக்கணும் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்களும் வரணும். எல்லோரும் வந்து ஹஜ்ரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் உலமாக்கள் வெளியிலிருந்து உலமாக்கள் வந்து அழகாக ஜமியத்துல் உலமா எப்படி பயணிச்சு கொண்டிருக்கிறோம், உங்களோட இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு பயணிக்க வேண்டும் என்று நிச்சயம் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் மார்க்க சொற்பொழிவு நடத்தினார் ஜமியத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அஷீர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் இப்பொழுது உங்களிடம் இன்று விடைபெற்றிருக்கின்றார். இப்பொழுது இணைந்திருக்கிறோம் பொத்துவில் பெரிய ஜும்மா பள்ளி வாயிலிருந்து இந்த விசேட மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிருக்கிறோம். நிகழ்வினை இந்த மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்திய கண்ணியத்துக்குரிய அஷீர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுக்கு நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக மற்றொரு நேரலையும் வாயிலாக சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பு அழைப்பாளர் ஆர்ஜே ஃபக்ரத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.